அதாவது விஜயகாந்த் வந்து இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தானே வெற்றி பெற்றோம் அப்படின்றத சட்டசபையிலே பேசினவர் ஜெயபாண்டிக்கு குரல் கொடுக்கவில்லை. அப்படி குரல் கொடுத்திருந்தால் அந்த இவிஎம் மிஷின் குற்றம் அப்பயே வெளியே வந்து விஜயகாந்துக்கு இதை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு மக்கள் இடத்துல மிகப்பெரிய பேர் கிடச்சிருக்கும். அரைங்குறையமாக தான் சொன்னார், அதை முழுமையாக சொல்லவில்லை. ஜெயபாண்டி ஒருவன் இருக்கிறான், சங்கரங்கோயில் தேர்தலில் இந்த மிஷினில் விஜயகாந்தை நான் வெற்றி பெற வைக்கிறேன், ஒரு மிஷினை கொடுக்க சொல்லுங்கள், முதல் ட்ரையல் காமிக்கிறேன்னு சொல்லி தருமபுரி மாவட்டம் விஜயகாந்துடைய கட்சி மாவட்ட செயலாளர் சங்கர்கிட்ட சொன்னேன், இளங்கோ என்றவர்கிட்டையும் சொன்னேன். ஆனால் மிஷினெல்லாம் வந்து பார்த்துட்டு போனாங்க. இந்த செய்தியை பார்த்துக்கிடுவோம். சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்த போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞர் நான் போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா எப்படி ஜெயிக்க போறீங்கிறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட்டு நீங்களும் தான் சொன்னீங்க, எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவர் எல்லாரும் தான் கோர்ட்டுக்கு போனோம். இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இந்த இவிஎம் மிஷினில் எப்படி வெற்றி பெற்றாங்கன்னா அந்த இவிஎம் மிஷினை நான் ஆப்ரேட் பண்ணுறேன், என்னுடையதை பார்ப்போம். இவிஎம் மிஷினில் 10 ரூபா பொருள் தான். அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் இவிஎம் மிஷினில் 10 ரூபா பொருள் தான். அதே மாதிரி தருமபுரி மாவட்ட செந்தில் சார் வந்து அம்புமணி சாரும் இவிஎம் மிஷின் நான் பெருசாக பார்த்தா தான் நம்மளுக்கு தெரிய தெரியும். ஓட்டு போட்டு பார்க்கட்டும். அதாவது இவிஎம் மிஷினில் இது நாள் வரைக்கும் ஓட்டு திருட்டு செய்து தான் ஆண்டிருக்காங்க. இந்த 10 ரூபா பொருள் தான் இந்த இவிஎம் மிஷினுடைய தத்துவம், முழு இயக்கமே. பிஓ ஜெயபாண்டி நிரூபிக்க தயார். இந்த இதில் போர்ச்சேரி பண்ணி வெற்றி பெறலை என்று குற்றம் செய்துதான் இவ்வளவு காலமா ஆண்டிருக்காங்கன்னு நான் நிரூபிக்க தயார். ஆனா இதெல்லாம் ஒரு நாடகம் என்பதுதான் நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். இப்போ வந்து செந்தில், அந்த தருமபுரி மாவட்ட செந்தில் வெற்றி பெற்றவர் டிஸ்பிளேவை ஆன் பண்றேன், அம்புமணி டிஸ்பிளேவை ஆன் பண்றேன், எடப்பாடி டிஸ்பிளேவை ஆன் பண்றேன், விஜயகாந்த் டிஸ்பிளேவை ஆன் பண்றேன், சீமான் உடைய டிஸ்பிளேவை ஆன் பண்றேன். இது வந்து கவுண்டிங் சார், கவுண்டிங் பூராமே 0ல தான் சார் இருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஓட்டு போடுவோம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுறேன். ஓட்டு போட்டு வேற யாருக்கு அமுக்குன்னா விழுகலையில சார் ஓட்டு. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. விஜயகாந்த் ஓட்டு போடுறேன். விஜயகாந்த் போட்டுட்டு எல்லாருக்கும் நான் சுவிட்ச் அமுக்குறேன், யாருக்கும் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து எடப்பாடி போடுறேன். எடப்பாடி போட்டுட்டு எல்லா பேரும் சுவிட்ச் அமுக்குறேன், யாருக்கும் விழுகலை சார். தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு. நான் வந்து அம்புமணி போடுறேன். அம்புமணி போட்டு எல்லா பேருக்கும் அமுக்குறேன், யாருக்குமே சுவிட்ச் விழுகலை. தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு. நான் வந்து செந்திலுக்கு போடுறேன். தருமபுரியில் வெற்றி பெற்ற செந்திலுக்கு போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, நான் திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணுறேன். இந்த 5 ஓட்டு போட்டிருக்கோம். 5 ஓட்டில் யார் எல்லாருக்கும் கரெக்டாக வளர்ந்துருக்கு. இப்போ திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சு. இப்போ விஜயகாந்த் அதாவது டிஎம்கே எப்படி வெற்றி பெறுதுன்னு பாருங்கள். திருட்டு சுவிட்சை ஆன் பண்ணியாச்சுன்னா யாருக்கு ஓட்டு போட்டாலும் செந்திலுக்கு தான் வந்து ஸ்டோர் ஆகும். தருமபுரியில் எப்படி வெற்றி பெற்றார்கள், எப்படி அம்புமணி தோல்வி அடைந்தார் என்ற டேக்கு. இந்த டேக் வந்து இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்ன வரைக்கும் மிஷினில் பிக்சர் பண்ணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. யாரும் காசு கொடுத்து வெற்றி பெறவில்லை. எந்தெந்த கட்சி தலைவர்கள் செவிக்க வேண்டும் என்று இதில் பிக்சர் பண்ணியாச்சுன்னா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. இதை நான் செய்தி காமிக்கிறேன். இப்போ வந்து
விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன். விஜயகாந்த் கிட்ட 200 ரூபா லஞ்சம், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன். அதே மாதிரி தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் விஜயகாந்த் ஓட்டு போறேன். விஜயகாந்த் ஓட்டு செந்திலுக்கு திருடப்படுகிறது. 4ஆம் நம்பர் உடைய ஓட்டு இங்க வந்து திருடப்படுகிறது. இப்ப வேற யாருக்கு அமுக்குனாலும் விழுகாது. அதே மாதிரி எடப்பாடி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன், எடப்பாடிக்கு நான் ஓட்டு போடுறேன் ரெட்டலைக்கு அப்படின்ட்டு நான் வந்து தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, நான் வந்து எடப்பாடிக்கு போடுறேன். எடப்பாடி ஓட்டு 3ஆம் நம்பர்ல போய் ஸ்டோர் ஆகாம இங்க வந்து செந்திலுக்கு வந்து ஸ்டோர் ஆகுது. இங்க கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? இப்போ வந்து அம்புமணி கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன், நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேங்க மாம்பழ சின்னத்துக்கு அப்படின்னு தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறாரு, நான் வந்து அம்புமணிக்கு ஓட்டு போடுறேன். அம்புமணி ஓட்டு திருடப்படுகிறது. இங்க கவுண்டிங் கரெக்டாக காமிக்குது. சரிங்களா? அப்ப யாரும் வந்து எஸ்டாவில் ஓட்டு போட முடியாது. யார் யாரும் வெற்றி பெறணும்னு பிக்சட் பண்றாங்க. சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம ஆரம்பிப்போம். தேர்தல் ஆணையர் அனுமதிக்கிறாரு, நான் வந்து செந்தில் கிட்ட 200 ரூபா லஞ்சம் வாங்குறேன், உதயசூரியனுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு நான் வந்து செந்திலுக்கு ஓட்டு போடுறேன். அவருக்கு ஓட்டு போட்டு மற்றதெல்லாம் நமக்கு வேலை செய்யுதா? அப்போ அவருக்கு ஓட்டு போட்டிருக்கேன். அதே இதை தேர்தல் ஆணையரை அனுமதிக்கிறார். இதை நான் வந்து லஞ்சம் சீமான் கிட்ட வாங்குறேன், அவர் லஞ்சம்லாம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு உண்மையாக இருந்தால் ஓட்டு போடுங்கன்றாரு. அது வாசி லஞ்சம் கொடுக்கல அவர், எனக்கு அவருக்கு ஒரு ஓட்டு போடுறேன், சீமானுக்கு ஒரு ஓட்டு போடுறேன். இப்போ இந்த 10 ஓட்டில் இதில் என்ன தெரியும்? இந்த 10 ஓட்டில் யார் வெற்றி? இதை வந்து விஜயகாந்த் வந்து சட்டசபையில் பேசுகிறாரு, நீ எப்படி செவிச்ச, இவிஎம் மிஷினில் ஓட்டு திட்டு பண்ணி தானே செவிச்ச அப்படின்ட்டு சொல்கிறாரு. அப்போ அதே வார்த்தை அவரை அந்த அம்மா பார்க்குது, அப்போனா நீ அதே மாதிரி தானே அப்படின்ற மாதிரி அந்த விஜயகாந்த் சட்டசபைக்குள்ளே பேசக்கூடியவர் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு அதை நிரூபித்து காமிக்கிறோம்ன்றான், அதில் குற்றம் செய்ய முடியும்னு இந்த நேரடி ஒளிபரப்புக்கு வாங்கன்னு சொல்லி விஜயகாந்த் கூப்பிடவில்லை. இந்த மிஷனில் 100க்கு 100 குற்றம் செய்ய முடியும்னு விஜயகாந்துடைய மாவட்ட செயலாளர் சங்கர் தம்பி, விடுதலை சிறுத்தை கட்சி மாவட்ட செயலாளர், பாட்டாளி மக்கள் மாவட்ட செயலாளர், இது எம்பியாவை எம்எல்ஏவாக இருந்த பாரிமோகன், விஜயகாந்த் கட்சியில் இருந்தோம், நான் தமிழர் கட்சியில் இருந்தோம், வைக்க கட்சியிலேருந்து, கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே பார்த்தாங்க. பார்த்துட்டு குரலை எழுப்பவில்லை. இது மாதிரி விஜயும் இந்த மாதிரி மேடை பேச்சோடு போயிடக்கூடாது என்றதுக்கு தான் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டு இப்போ இதை வந்து சங்கரன் கோயிலில் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறாங்க. அவருக்கு பதில் சவால் நான் விடுகிறேன். சங்கரன் கோயிலில் நாங்கள் தனித்து வேட்பாளரை நிறுத்தப் போகிறோம். உங்கள் கட்சிக்கு திராணி இருந்தால் தனித்து வேட்பாளரை நிறுத்துங்கள். இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரன் கோயிலில் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியா இருந்தா கலைஞரை சொன்னா போன தடவை எப்படி ஜெயிச்சாருன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா எப்படி ஜெயிக்க போறது தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார். இப்ப திருட்டுத்தனமா ஓட்டு போட்டு நீங்க தான் சொன்னீங்க, எலக்ட்ரானிக்கல் ஓட்டுல அவரு எல்லாரும் தான் போட்டு போனோம். இவர்களுடன் கூட்டணி சேர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தலை சந்தித்ததே என்று நினைக்கும் போது நான் வருத்தப்படுகிறேன். உள்ளபடியே அதற்காக வருத்தப்படுகிறேன், வெட்கப்படுகிறேன். இந்த செய்தியை பார்த்தீங்க. இது மாதிரி விஜயவும் இந்த இவிஎம் மிஷின் உடைய குற்றத்துக்காக டிவிகே கட்சியை சேர்ந்த தொண்டர்களும் தலைவர்கிட்டையும் சொல்லி இந்த இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டு பண்ணி தான் இவ்வளோ காலம் ஆள்றாங்க. ஜெயபாண்டி சயின்டிஸ்ட் ஒருத்தர் 2014 சொல்லியிருக்கிறாரு. அது உண்மையாக பொய்யான்னு பாருங்கள், நேரடி ஒளிபரப்புக்கு போங்க. டிவிகேவை குற்றம் சொல்வதை காட்டிலும் நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களா, மத்திய சர்க்கார் மாநில சர்க்கார்லாம் அந்த நேரடி ஒளிபரப்பில் யாரை வேண்டாலும் வெற்றி பெற வைக்க முடியும்னு ஜெயபாண்டி சொல்கிறாரு. அதனால் நேரடி ஒளிபரப்புக்கு நீங்கள் சம்மதமா அப்படின்னு விஜய் கேட்டால் இவங்க எல்லாருமே அடங்கி விடுவார்கள். ஆனால்
இது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் ஜெயபாண்டிக்கு ஆதரவு கொடுத்தா நானும் ஆதரிக்க தயாராக இருக்கிறேன். இந்த டெக்னாலஜி தெரியாத பொதுமக்களை ஏமாற்றுவது தேச விரோதம். அதாவது டெக்னாலஜி தெரியாதவங்களை ஓட்டு போட சொல்லி ஏமாற்றுவது அதுவும் தேச குற்ற வழக்கில் அரசியல்வாதிகளையும் தேர்தல் அதிகாரிகளையும் இந்தியா சட்டத்தை தவறுதலாக பயன்படுத்திய காரணத்தினால் கைது செய்யவும் முடியும். இந்த இவிஎம் மிஷின் போட்டி முடிஞ்ச உடனே. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்டு. இதை டிவிகே தொண்டர்கள் எல்லா பேருக்கும் பகிருங்கள், மக்களுக்கு புரிய வைங்கள். அதற்கு பிறகு நீங்கள் கையில் குத்தி ஓட்டு போடும் முறை வந்தது பிறகு நீங்கள் தேர்தலில் நில்லுங்க. நீங்கள் சொன்னதை செய்வீர்கள். இந்த இவிஎம் மிஷினில் வெற்றி பெற எந்த ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் பொம்மை, அதாவது ஒரு வாட்ச்மேன் மாதிரி. நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுகிறேன். பிஓ ஜெயபாண்டி, சயின்டிஸ்ட்.